Hi friends, welcome to Tubot channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல pattern stitch type 2 பார்க்கலாம். ஏற்கனவே pattern 1 வந்து ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். அதை வந்து நம்ம எப்படி போடணும் அப்படிங்கறத pattern 2ல பார்க்கலாம். அதே சர்க்கிள் அண்ட் திலகம் ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன். மேலே உள்ளது பாத்தீங்க அப்படினா நம்ம இடையில வர கோடுக்கு வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்க மாட்டோம். போடாம pattern stitch போட்டுருப்போம். ஆனா இது pattern 2ல வந்து இடையில வர அந்த horizontal லைனுக்கு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம pattern stitch ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். நான் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ்ல silk thread எடுத்துர்க்கேன் ரெட் கலர். அத சென்டர்ல குத்தி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா அதே மாதிரி மெத்தட் தான். சென்டர்ல குத்தி லாங் லூப் எடுத்துட்டு அத அப்படியே பேக்கு கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு அத லாக் பண்றதுக்கு குட்டியா ஒரு செயின் போட்டு பக்கத்துல வந்து ஸ்டிட்ச் போட தேவையில்ல. அத அப்படியே மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு பட்டன் ஹோல் இழுக்க போறோம். மேலே போடுற டிஸ்டன்ஸ் மட்டும் ஈக்குவலா வர மாதிரி பார்த்துட்டோம் அப்படினா பேட்டர்ன் ஸ்டிட்ச் வந்து கரெக்ட்டா வரும். சோ ரொம்ப தள்ளியும் இல்லாம ரொம்ப நெருக்கமும் இல்லாம அந்த கேப் வந்து ஈக்குவலா இருக்க மாதிரி பாருங்க. அவ்வளவுதான். கீழ வரும்போது மட்டும் அத லாக் பண்ற மாதிரி குட்டியா ஒரு லாக் போட்டுக்கணும். அப்பதான் அந்த thread சேர்ந்து வராம இருக்கும். இப்போ பாருங்க அடுத்து செயின் இழுத்துட்டு போயிட்டு அத அப்படியே பேக்ல கொண்டு வரேன். அத லாக் பண்ண குட்டி லாக் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போடும் பொழுது டைப் 1ல நம்ம அங்க எண்ட் நாட் போட்டுட்டு ஒவ்வொரு லைனுக்கு எண்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பேட்டர்ன் 2ல வந்து எண்ட் நாட் போடாம அத அப்படியே கீழ கண்டினியூ பண்றோம். இரண்டாவது லைனுக்கு டைரக்ட்டா கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டிட்ச் போட போறோம். இதுதான் டைப் 1க்கும் டைப் 2க்கும் உள்ள டிஃபரண்ட். பாருங்க அப்படியே கொண்டு போயிட்டு இரண்டாவது லைனுக்கு எடுத்துட்டு கீழ வந்து குட்டி லாக் போடுறோம். குட்டி லாக் போடாம போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து இழுத்துட்டே வரும். சோ அதுக்காக குட்டி லாக் போட்டு ஒவ்வொரு கேப்புக்கும் சென்டர்ல இருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் போட்ட பேட்டர்ன் ஸ்டிட்சோட சென்டர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு பா எடுக்கணும். அப்பதான் அந்த கேப் வந்து ஈக்குவலா கிடைக்கும். சோ இந்த மாதிரியே ஃபுல்லா போட்டு நம்ம கண்டினியூ பண்ணனும். அதே மாதிரி தான் சேம் திலகம் ஷேப்க்கும் போட்டு finish பண்ணனும். போட்டு முடிச்சிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து சுத்திலும் செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டோம்னா இடையில வர அந்த ஹோல் வந்து நமக்கு தெரியாது. சோ இதுதான் பேட்டர்ன் ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் வந்து ரொம்ப நல்லா பழகிட்டீங்கன்னா நமக்கு ஸ்டிட்சஸ் வந்து எந்த டைரக்ஷன்லயும் நீடில் ரொட்டேட் பண்ண ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக இந்த பேட்டர்ன் ஸ்டிட்ச் வந்து நிறைய டிசைன்ஸ்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா finish பண்ணிக்கலாம். இப்போ இரண்டாவது லைன் முடிச்சிட்டு அத அப்படியே தேர்ட் லைனுக்கு நான் கொண்டு போறேன். தேர்ட் லைன்ல மறுபடியும் பட்டன் ஹோல் ஸ்டிட்சை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்க்கும் திலகம் ஷேப்க்கும் ஃபுல்லா finish பண்ணியாச்சு. அவுட்லைனும் செயின் ஸ்டிட்ச்ல கொடுத்துட்டேன். சோ இதுதான்